ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே காலை வணக்கம். இன்னைக்கு நான் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணும்போது டைம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 9 மணிக்கு போல ஆகுது. நல்ல வெயில் அடிக்குது. நல்லா தான் இருக்கு கிளைமேட்டு. எங்க ஊர் சைடு பார்த்தீங்கன்னா, மழை சொல்லியிருக்காங்க. என்னடான்ட்டு பயந்துகிட்டே இருந்தேன். காலைல எந்திரிச்சு பார்த்தாக்கா, இந்த அளவுக்கு வெயில் அடிக்குது. ஒருவேளை நைட்டு மழை பெஞ்சாலும் பெய்யலாம் அப்படின்னு நெனைக்கிறேன். இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு கஸ்டமர் காலையிலேயே வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. கொஞ்சம் அவசரமா போகணும், வெளிய போகணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. சரின்ட்டு இவங்களுக்கு காலையிலேயே நான் எந்திரிச்சு ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன். முடிச்சுட்டு இப்ப இத எடுத்து வச்சுட்டு அடுத்த ஒர்க் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் ஆர்டர்ஸ் எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அதுல வந்து ஒரு 4, 5 ப்ளவுஸ் வந்து கஸ்டமர் சென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ப்ளவுஸ் எல்லாம் தான். அத வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி ஃபினிஷிங் வந்திருக்கு அப்படின்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆரி ஒர்க்கும் கிடையாது. எம்ப்ராய்டரி ப்ளவுஸ் தான். அதிலேயே வந்து சுகர் பீட்லாம் குடுத்து ஹைலைட் பண்ண மாரி குடுத்துருக்காங்க. சுகர் பீடு, அதுக்கப்புறம் ஸ்டோன் செயினு அதெல்லாம் குடுத்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப கிராண்டா சூப்பரா இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ரெடிமேட் ப்ளவுஸ் அப்படின்னு நெனைக்கிறேன். ஏன்னா, அவங்க சைஸ்க்கு கரெக்ட்டா இருக்கிற மாதிரி இல்ல. நெக்லாம் வந்து ரொம்ப சின்ன நெக் தான். ஆனா, இதில அகட்டியிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் நெக் ரொம்ப இறக்கமா இருந்துச்சு. அவங்களோடது வந்து ரொம்ப ஒரு 2, 3 இன்ச்சு கிட்ட வித்தியாசம் தெரிஞ்சுச்சு. கேட்டதுக்கு டிசைன் எப்படி இருந்தாலும் பரவால்ல. எனக்கு வந்து நெக் வந்து அளவு ப்ளவுஸ் சொல்ற மாரி கரெக்ட்டா குடுத்துருங்க அப்படின்னு சொல்ட்டாங்க. அதனால நம்ம மேலேயே நெக்க வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். ப்ளவுஸ்ல எப்படி இருக்கோ அப்படியே பண்ணுங்க. அதாவது எம்ப்ராய்டரில எப்படி இருக்கோ அப்படியே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாக்கா, அந்த நெக் ஃபினிஷிங் நம்ம வந்து அதில எப்படி இருக்கோ அதுக்கேத்த மாரி நம்ம வந்து குடுத்துருக்கலாம். நல்லா இருந்திருக்கும் இன்னும் பார்க்கறதுக்கு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, இந்த கிரீன் கலர் ப்ளவுஸு பார்டர் எடுத்து இந்த மாரி நெக்ல வைக்க சொல்லியிருந்தாங்க குடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் 2 சைடும் பார்த்தீங்கன்னா, பைப்பிங் வச்சிருக்கேன். ஒரே சேம் கலர்லயே பண்ணதால தெரிய மாட்டேங்குது. கீழ வந்து முக்கோணமா மடிச்சு வைப்போம்ல, அந்த மாரி மடிச்சு வச்சு பீட்ஸ் வச்சிருக்கேன். பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு. என்ன அந்த கீழ மடிச்சு வச்சிருக்கிறதா இருக்கட்டும், பைப்பிங்கா இருக்கட்டும் எல்லாமே வந்து அந்த ப்ளவுஸ் கலர்லயே குடுத்ததுனால கொஞ்சம் ஹைலைட்டா தெரியல. ஆனா நேர்ல பார்த்தா தெரியுது. வீடியோல தெரியல. சில பேர் வந்து டிசைன் சூஸ் பண்ணுவாங்க. ஆன்லைன்ல பார்த்து எனக்கு இந்த மாடல் வேணும், அந்த மாடல் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, அவங்களோட ப்ளவுஸ்க்கும் அதுக்கும் செட் ஆகாத மாரி இருக்கும். சில நேரத்தில அது வந்து நல்ல டார்க் கலரா இருக்கும். பார்க்கறதுக்கு அட்ராக்டிவா இருக்கும் மாடல் காட்டுறது. இவங்க குடுத்துருக்க ப்ளவுஸ் வந்து ரொம்ப லைட் கலரா இருக்கும். அதே மாரி இப்போ ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் கலரா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் தான் டிஃபரெண்ட்டா இருக்கிற மாரி இருக்கும். நெறைய டிஃபரெண்ட் இருக்காத மாரி இருக்கும். அப்போ அந்த டிசைன வந்து நம்ம அப்படியே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அதுல உள்ள லுக் வந்து நம்ம இதுல பண்ணியிருப்போம். நல்லா தான் பண்ணியிருப்போம் ஒர்க்லாம். ஆனா, அதுல உள்ள லுக் வந்து இதுல கிடைக்காது. ஏன்னா, கலர் வைஸ் வந்து சேஞ்ச் ஆகுறதுனால. நம்ம என்னமோ நல்லா பண்ணாத மாதிரி நமக்கே ஃபீல் ஆகும். ஸோ, அந்த மாரி உங்களுக்கும் ஃபீல் ஆயிருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி அவங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணாங்க. ஒரு 7, 8 ப்ளவுஸ் கிட்ட ஸ்டிச் பண்ணாங்க. ஸ்டிச் பண்ணி நான் கொரியர் பண்ணேன். அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட மருமகளோட ப்ளவுஸ் எல்லாமே. அளவு ப்ளவுஸும் இதோட சென்ட் பண்ணாங்க. அதில வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் சொன்னாங்க. அதுக்கேத்த மாரி அவங்க சொன்ன மாரியே நம்ம எல்லாமே ரெடி பண்ணோம். ரொம்பவே அழகா வந்திருக்கு. எனக்கு என்னன்னா, இந்த ப்ளவுஸ்லாம் எதுவுமே அயர்ன் பண்ணவே இல்ல. ஆனா பார்க்கறதுக்கு எவ்வளோ நீட்டா அழகா வந்திருக்கு பாருங்களேன். 2 ப்ளவுஸ் மட்டும் தான் டிசைன் சொல்லியிருந்தாங்க. மத்த 3 ப்ளவுஸும் வந்து நார்மலா தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். அடிச்சு திருப்பி நெக் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு ஆரஞ்சு கலர் பார்த்தீங்களா, அதில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த லீஃப் டிசைன் மாதிரி, ஒரு மாரி வளைவா வரும்ல, அந்த மாதிரி நம்ம வந்து அந்த ப்ளவுஸ்ல மட்டும் ரெடி பண்ணியிருப்போம். ஆனா நெக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அகட்டிலாம் வைக்க வேண்டாம். அகட்டி வச்சிருந்தா அந்த ஷேப் வந்து சூப்பரா தெரிஞ்சிருக்கும். ஆனா அகட்டி வைக்க வேணாம். அதில என்ன இருக்கோ அப்படியே வைங்கன்னு சொல்ட்டாங்க. அதனால பார்க்கறதுக்கு அதுவும் ரவுண்ட் நெக் மாரி தான் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஃபுல்லாவே நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர்நூன் ஆயிட்டு. இன்னைக்கு சாப்பாடு வந்து வெஜிடபிள் சாதமும், அதுக்கப்புறம் வெங்காயமும் செஞ்சிருந்தாங்க அம்மா. ஆ யாரு சமைக்கிற வேலைலாம் பார்க்குறாங்க அப்படிங்கிற மாரி நேத்து கமெண்ட்ல ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. இந்த கிளீனிங் விளாக்ல கேட்டிருந்தாங்க. எங்க அம்மா பண்ணுவாங்க, இல்லன்னா என் தங்கச்சி பண்ணும். யாராவது புதுசா விருந்தாளிலாம் வராங்க, இல்ல நெறைய சமைக்கணும் அப்படிங்கிற மாரி இருந்துச்சுன்னா, அப்ப மட்டும் நான் வந்து செய்வேன். மத்த நேரம்லாம் பார்த்தீங்கன்னா, டெய்லரிங் ஒர்க் தான் அதிகமா இருக்குமா, அதனால பண்றதுக்கும் நேரமும் இருக்காது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் இந்த ஒரு சாரி தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போறோம். இது வந்து ஆல்ரெடி இதே கலர்ல, இதே மெட்டீரியல்ல ஒரு ஒண்ணு வந்து நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 2வது சேம் ஆர்டர் தான், சேம் கஸ்டமர் தான் குடுத்துருக்காங்க. லைனிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஹாஃப் சர்க்கிள் போட்டிருக்கேன். இப்போ ஹாஃப் சர்க்கிளுக்கும், ஃபுல் சர்க்கிளுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து அப்படியே பார்த்தீங்கனாலே தெரியும் பாருங்களேன். ஹாஃப் சர்க்கிள் எப்படி இருக்கு? அதே மாதிரி மெயின் கிளாத்த வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃபுல் சர்க்குலர்ல போட்டிருப்பேன். அது எந்த அளவுக்கு ஃப்ளோர்ல இருக்கு அப்படிங்கிறத பார்த்தாலே தெரியும். ஃபுல் சர்க்குலர்ல போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பார்க்கறதுக்கே சூப்பரா இருக்கும். ரொம்ப ஒல்லியா உள்ளவங்க, இப்போ ஒரு எம் சைஸு, எக்ஸ்எல்லுக்கு கீழ இருக்கிறவங்க வந்து ஹாஃப் சர்க்கிள் போட்டா நல்லா இருக்கிற மாரி இருக்கும். எக்ஸ்எல்ல இருந்து என்ன சைஸா இருந்தாலும் ஃபுல் சர்க்கிள்ல போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கும். கீழ நெறைய ஃப்ளர் இருக்கிறதால பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். லைனிங் வந்து பார்த்தீங்கன்னா, காட்டன் மெட்டீரியல் தான் குடுத்துருக்கேன். சில பேர் காட்டன் கேட்பாங்க, சில பேர் கிரேப் கேட்பாங்க. கஸ்டமரோட விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம வந்து குடுக்க முடியும். இந்த கஸ்டமர் வந்து காட்டன் கேட்டதால நம்ம வந்து காட்டன் ரெடி பண்ணியிருக்கோம்.
இப்போ காட்டன் குடுத்தா நல்லா இருக்குமா? இல்ல வந்து கிரேப் குடுத்தா நல்லா இருக்குமா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2மே நல்லா தான் இருக்கும். காட்டன் வந்து நல்லா வேர்வையெல்லாம் உறிஞ்சு உங்களுக்கு கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகும். கிரேப் வந்து வேர்வையெல்லாம் உரியாது. ஆனா வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது? இது வந்து கொஞ்சம் லைட்டா மொட மொடன்னு இருக்கிற மாரி ஃபீல் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து அப்படி கிடையாது. அப்படியே அந்த சாரி கிளாத் எப்படி இருக்கோ, அதே மாதிரியே அதுவும் இருக்கும். அவ்வளோதான் அதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃபரெண்ட்டு. டாப்ல வந்து பார்த்தீங்கன்னா, பிரின்சஸ் கட் வச்சு தான் ரெடி பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி குடுத்ததும் பிரின்சஸ் கட் வச்சு தான் நம்ம ரெடி பண்ணோம். அது அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாவே இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நார்மல் டாட் பிடிச்சு நம்ம பண்றத விட பிரின்சஸ் கட்ல பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஃபிட்டிங் பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருக்கும். ஆனா கொஞ்சோண்டு தொப்பை இருந்தாலும் மேல் தொப்பை கொஞ்சமா இருந்தாலும் பிரின்சஸ் கட் ட்ரை பண்ணக்கூடாது. ஏன்னா, அது பிரின்சஸ் கட் வந்து நல்லா ஷேப் காட்டும். ஷேப் காட்டும் அப்டின்னா, அப்போ வந்து நம்ம தொப்பை இருக்கும்போது நம்ம பிரின்சஸ் கட் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது நல்லா சைட்ல பார்க்கும்போது நேர்ல பார்க்கும்போது ஒண்ணும் தெரியாது. சைட்ல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அப்படியே தொப்பை தெரியிற மாரி இருக்கும். ஸோ, அப்போ மட்டும் பிரின்சஸ் கட்ட வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். மத்த நேரம்லாம் கொஞ்சம் ஒல்லியா இருக்கீங்க, பார்க்கறதுக்கு கரெக்ட்டா இருக்கிற மாரி இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா நீங்க வந்து பிரின்சஸ் கட் ட்ரை பண்ணலாம். ரொம்பவே சூப்பரா வரும். இதோட கட்டிங், ஸ்டிச்சிங் வீடியோலாம் நான் ஆல்ரெடி வந்து மேக்ஸி ட்ரெஸ்ஸோட ஃபுல் சர்க்கிள், ஹாஃப் சர்க்கிள், பிரின்சஸ் கட்டு, நார்மல் கட்டு எல்லாமே வந்து நான் YouTubeல அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும் அப்டின்னா, அப்படியே சேனலுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். பார்த்து ட்ரை பண்ணுங்க கண்டிப்பா. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஸ்கேலப் டிசைன் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டுருக்கேன். ஆனா, அதில பார்த்துட்டு அதில எப்படி கட் பண்றது, ஸ்டிச் பண்றதெல்லாம் ஓகே ஓரளவுக்கு புரிஞ்சிருது எல்லாருக்குமே. ஆனா, அதில வந்து அந்த ஸ்கேலப் எங்கேருந்து போடணும், அத எப்படி கரெக்ட்டா மார்க் பண்ணணும் அப்படிங்கிறது இன்னுமே சில பேருக்கு டவுட்டாவே இருக்கு அப்படின்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு யாருக்காச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா, கமெண்ட்ல ரெட் ஹார்ட் போடுங்க. நான் கண்டிப்பா ஒரு கஸ்டமர் என்ட்ட ஸ்கேலப் டிசைன் குடுக்கறதுக்காக குடுத்துருக்காங்க. ரொம்ப நாள்லாம் ஆகாது. நான் நாளைக்கு அத கட் பண்ணுவேன். நாளைக்கு எப்படியும் அந்த கஸ்டமருக்கு ஈவினிங்குள்ள குடுத்தாகணும். அத கட் பண்ணுவேன். ஸோ யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா ரெட் ஹார்ட் போடுங்க. நான் உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு ஃபுல் வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்றேன். அப்புறம் இன்னொரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க, "நீங்க 2 மெஷின் வச்சிருக்கீங்க. 2மே புதுசா?" அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆமா 2 மெஷினுமே புதுசு தான். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, ஜாக் ஏ டூ பி, இன்னொன்னு வந்து ஜாக் எஃப்ஐ. ஜாக் ஏ டூ பி பத்தி ரிவ்யூ வந்து நான் ஆல்ரெடி YouTubeல போட்டிருப்பேன். எவ்வளோக்கு வாங்குனேன், அ எப்படி இருக்கு, இத எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாரி எல்லா டீட்டெயிலுமே நான் இதுல வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருப்பேன். ஆனா ஜாக் எஃப்ஐக்கு வந்து கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டு போடலாம் அப்படிங்கிற மாதிரி அப்போ அந்த டைம்ல நான் வந்து போடல. ஸோ எஃப்ஐ வந்து வாங்கி இப்போ ஒரு 2 இயர்ஸ்க்கு மேல ஆயிடுச்சு. 2 இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இப்போ வந்து அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே தெரியுது. அது எப்படி இருக்கு? எப்படி யூஸ் பண்ணணும்? எல்லாமே ஓகே. அது வந்து உங்களுக்கு யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா சொல்லுங்க. கமெண்ட்ல சொல்லுங்க. நான் கண்டிப்பா உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன். 2த்துக்கும் உள்ள டிஃபரெண்ட் வந்து நீங்க இந்த வீடியோவும், அந்த வீடியோவும் இப்போ புதுசா நான் எஃப்ஐக்கு போட்டேன் அப்படின்னா, இந்த வீடியோவும், அந்த வீடியோவும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னாலே, உங்க 2த்துக்கும் உள்ள டிஃபரெண்ட் வந்து கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிரும். இத வந்து ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டயர்டா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அம்மாட்ட வந்து டீ வேணும் அப்படின்னு கேட்டேன். "ஒரு நாளைக்கு எத்தன டீ குடிப்ப?" அப்படின்னு சொல்லிட்டு, கோதுமை கஞ்சி இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து ரெடி பண்ணி குடுத்துருக்காங்க. இப்ப அத கொஞ்ச நேரம் சாப்பிட்டுட்டு, அதுக்கப்புறம் இந்த இந்த மேக்ஸி வந்து ஃபுல்லாவே நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டேன். இப்படிதான் இருக்கு. ஃபுல் லென்த்துக்கு தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்பவே சூப்பரா வந்திருக்கு. இதுல வந்து சிம்பிளா இருக்குல்ல, பார்க்கறதுக்கு ஒண்ணுமே இல்லாம சிம்பிளா இருக்குல்ல. ஆனா இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் வியர் பண்ணிட்டு நம்ம ஃபிட்டிங் கரெக்ட்டா இருக்கிற மாரி போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சூப்பரா இருக்கும், லுக்கா இருக்கும். அதே மாதிரி இதுல பிரின்சஸ் கட் எவ்வளோ அழகா வந்து சூப்பரா வந்து ரெடி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பாருங்க. இதுக்கப்புறம் இதுல வந்து பேக் சைடு நாட் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். மத்தபடி இதெல்லாம் ரெகுலர் யூஸ்க்கு தான். கொஞ்சம் வெளியலாம் போனா டக்குன்னு எடுத்து போட்டு போற மாதிரி உள்ள உள்ளதுக்காக உள்ள ட்ரெஸ் தான். ஸோ அதனால ஃப்ரண்ட்ல நெக் டிசைன் அதெல்லாம் எதுவுமே ரொம்ப பண்ணல. ஃப்ரண்ட்லயும் ரவுண்ட் நெக்கு, பேக்லயும் ரவுண்ட் நெக்கு. பின்னாடி வந்து நாட் வச்சிருக்கேன். அது வந்து முன்னாடி வந்து மறைஞ்சிருச்சு. ஸோ பின்னாடி வந்து நாட் வச்சிருக்கேன் அவ்வளோதான். இதோட இன்னைக்கான ஒர்க் வந்து முடிஞ்சுட்டு, இதுக்கப்புறம் ஒரு கஸ்டமர் வந்து ஒரு 12, 13 ப்ளவுஸ் கிட்ட வந்து குடுத்துருக்காங்க. இத வந்து அடுத்து நம்ம இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஸ்டிச் பண்ணணும். அர்ஜென்ட்டா வேணுமா? இல்ல எப்ப வேணும்? அப்படின்னு கஸ்டமர்ட்ட கேட்டேன். ஒரு 10 நாள்ல தச்சு குடுக்க சொல்லியிருந்தாங்க. ஓகே தச்சு குடுக்கலாம். ப்ளவுஸ் குடுக்கும்போதே இந்த மாதிரி மடிச்சது மடிச்சபடி அப்படியே அழகா குடுத்தாங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுவும் நம்ம ஈஸியா போட்டு அப்படியே கட் பண்ணிரலாம். ரொம்ப நாள் வச்சிருந்து அப்படியே மடிச்சு கிடிச்சு போய் சுருக்கம்லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கடுப்பா இருக்கும். அத அயர்ன் பண்ணி மறுபடியும் நம்ம கட் பண்ணி, மறுபடியும் நம்ம ஸ்டிச் பண்ற மாதிரி இருக்கும். அது வந்து அந்த கசங்கி இருக்கிறத பார்த்தாலே நம்மளுக்கு அத கட் பண்ணணும் அப்படிங்கிறது டக்குனு தோணாது. ஏன்னா ஒர்க் அதிகமா இருக்கிற மாரி இருக்கும். அதனால. அதே மாதிரி இதில கலர்ஸ்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆசையா இருக்கும். ஒவ்வொரு கலரா எடுத்து எடுத்து பார்க்கும்போது, அதுவும் பார்க்கறதுக்கு ஆசையா இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி டெய்லரிங் வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா, நம்மளோட சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோல கிளியர் பண்ணி போடுறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.